அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 2019க்குரிய பெஸ்ட் 100 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரே வீடியோவில் வந்து 100ஸையும் என்னால் கொடுக்க முடியல. ஸோ நான் வந்து 20 கொஸ்டின்ஸாக நான் வந்து கொடுக்குறேன். 5 பார்ட்டாக வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மந்த்லி பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் வந்து மந்த்லி பிடிஎஃப் வந்து டைப் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொடுக்க முடியல. ஸோ பெஸ்ட்டு கண்டென்ட் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வர்ற மக்களவைத் தேர்தலில் 17வது மக்களவைத் தேர்தல். ஸோ 17வது மக்களவைத் தேர்தல் வந்து நடக்க இருக்குது. அதில் வந்து ஒரு புதிய 4 செயலிகள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. என்னென்ன செயலிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி விஜில், சுவிதா நாமினேஷன், சுவிதா பெர்மிஷன், அடுத்து பிடபிள்யூடி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. சி விஜில் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்தை விதிமீறல் புகார் அளிக்க. ஓகேங்களா? தேர்தலில் ஏதாவது விதிமீறல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தோ இல்லைனா கம்ப்ளைண்டாக வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ண ஒரு 100 மினிட்ஸில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சுவிதா நாமினேஷன். சுவிதா நாமினேஷன் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளரோட சொத்து விவரங்களை பற்றி அறிஞ்சிக்கலாம் இந்த சுவிதா நாமினேஷன் செயலியை வச்சுக்கிட்டு. அடுத்து சுவிதா பெர்மிஷன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து பிரச்சாரம் பொதுக்கூட்டங்களுக்கு வந்து அனுமதி வாங்குறதுக்குரிய ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிடபிள்யூடி. ஸோ எலெக்ஷனில் மாற்றுத்திறனாளி ஹேண்டிகேப்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி தான் பிடபிள்யூடி. தேர்தலில் வாக்களிக்க வாக்காளர் சிட்டை மட்டும் தனியாக பயன்படுத்த முடியாது. ஸோ தேர்தலில் இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஓட்டர் ஸ்லிப் இருந்தால் போதும். அதை மட்டும் வச்சு நம்ம வந்து ஓட் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 12 ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை வந்து கொண்டு போகணும். ஓட்டர் ஸ்லிப் ப்ளஸ் 12 ஆவணங்கள், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு ஆவணம் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சம்ருதி 2019. ஸோ சம்ருதி 2019 வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. எந்த இரு நாடுகளுக்கிடையே அப்படின்னா, இந்தியா மற்றும் வங்கதேசம். ஸோ முக்கியமான ஒன்று. புதிய ரயில்வே மண்டலம். ஸோ நம்ம இந்திய நாட்டில் வந்து 17 ரயில்வே மண்டலம் வந்து இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு ரயில்வே மண்டலத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா ஆந்திராவில். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து விசாகப்பட்டினம். ஸோ புதுசாக உருவாக்கின இந்த ரயில்வே மண்டலத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் விசாகப்பட்டினம். இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சவுத்தர்ன் கோஸ்ட் ரயில்வே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கிகா விருது. ஸோ கலாம் ஆளுமை அரசு விருது அப்படிங்கிறது தான் கிகா விருது அப்படின்னு சொல்கிறாங்க. எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வந்து இந்த கிகா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. சிறப்பாக செயல்பட்டதற்காக இந்த கிகா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. சென்னை பெரம்பூர் இணைப்பு ரயில் பெட்டி தொழிற்சாலையின் உற்பத்தி அளவானது உலகிலேயே மிகப்பெரிய சீன நாட்டின் தொழிற்சாலையை விட அதிகமாக உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது. ஸோ நம்ம சென்னையில் பெரம்பூர் இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ரயில் ஃபேக்ட்ரி வந்து ரயில் பெட்டி தொழிற்சாலை செய்கிற ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் லெவலில் உலகிலேயே மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலையான அந்த சீனாவில் இருக்கிற தொழிற்சாலையை விட அதிகமாக ப்ரொடக்ஷன் கொடுத்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் 2019 மார்ச் 2020. ஸோ ஏப்ரல் 2019 முதல் மார்ச் 2020 காலகட்டத்தை வந்து கட்டுமான தொழில்நுட்ப ஆண்டாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 2019 மார்ச் 2020 காலகட்டத்தை வந்து கட்டுமான தொழில்நுட்ப ஆண்டாக வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அறிவிச்சிருக்கிறாங்க. 100வது ஏடிபி பட்டத்தை வென்று ரோஜர் பெடரர் சாதனை. ஸோ தன்னோட 100வது ஏடிபி பட்டத்தை வென்று ரோஜர் பெடரர் வந்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து 2வதாக இந்த சாதனை வந்து படைச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஜிம்மி கானர்ஸ் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி 100 ஏடிபி பட்டத்தை வென்று சாதனை படைச்சிட்டாங்க. தேஜஸ் அதிவிரைவு சொகுசு ரயில் சென்னை டு மதுரை இடையே பிரதமர் பிப்ரவரி 28 தொடங்கி வைத்தார். ஸோ தேஜஸ் அதிவிரைவு சொகுசு ரயில். ஸோ அதிவிரைவு சொகுசு ரயில் தான் இந்த தேஜஸ் அப்படிங்கிறது. இதை வந்து சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பிப்ரவரி 28 வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28. நேம் தேஜஸ். 15வது நிதிக்குழு புதிய உறுப்பினராக அஜய் நாராயண்ஜா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஸோ 15வது நிதிக்குழுவின் புதிய உறுப்பினராக அஜய் நாராயண்ஜா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிதிக்குழுவை பற்றி
எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. அரசியலமைப்பு விதி 280 தான் நிதிக்குழுவை பற்றி சொல்லுது. இந்த 15வது நிதிக்குழு பரிந்துரை செயல்படும் காலம் எப்போ அப்படின்னா 2020 ஏப்ரல் 1 முதல் 2025 வரைக்கும் இந்த பரிந்துரை வந்து செயல்படும் ஓகேங்களா. இப்போ இவங்க வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. இவங்களோட பரிந்துரை வந்து எப்போ செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரல் 1லேருந்து 2025 வரைக்கும் செயல்படும். இதோட தலைவர் யார் அப்படின்னா நந்த் கிஷோர் சிங் அல்லது என்கே சிங் ஓகேங்களா. எது வேணால் ஓகே தான். நந்த் கிஷோர் சிங் இல்லைனா என்கே சிங். ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பு தான் இந்த நிதிக்குழு. 4 உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனூப் சிங், அசோக் லகரி, ரமேஷ் சந்த், அஜய் நாராயண் ஜா. ஸோ இவங்க தான் 4வது உறுப்பினர். இதோட செயலாளர் யார் அப்படின்னா அரவிந்த் மேத்தா. நாட்டின் 22வது எய்ம்ஸ் மருத்துவமனை ஹரியானா மாநிலத்தில் மனேதி என்னும் இடத்தில் அமைய உள்ளது. ஸோ நாட்டோட 22வது எய்ம்ஸ் மருத்துவமனை ஓகேங்களா எங்கே அமைய போகுது அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் மனேதி அப்படிங்கிற இடத்துல வந்து அமைய போகுது. இது வந்து பிரதான் மந்திரி ஸ்வஸ்தியா சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழே வந்து அமைக்க போகிறாங்க. பிரதான் மந்திரி ஸ்வஸ்தியா சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழே அமைய போகிறாங்க. கிரிக்கெட்டில் 500 சிக்ஸர் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர். ஸோ சர்வதேச கிரிக்கெட்டில் 500 சிக்ஸர் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா கிறிஸ் கெயில். கிறிஸ் கெயில் தான் 500 சிக்ஸர் வந்து அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லலாம். மான் கி பாத் எ சோஷியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ என்ற புத்தகத்தை நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி வெளியிட்டார். ஸோ மான் கி பாத் எ சோஷியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க எழுதலை, இவங்க வந்து வெளியிடத்தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த புக்கு என்ன புக்கு அப்படின்னா மான் கி பாத் அப்படிங்கிற ஒரு வானொலி நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து உரையாற்றுவாங்க. அதை பற்றின ஒரு புக்கு தான். அதாவது 50 எபிசோடுக்குரிய ஒரு புக்கு. இந்த மான் கி பாத்தோட 50 எபிசோடுக்குரிய ஒரு புக்கு ஓகேங்களா. உலக செவித்திறன் தினம். ஸோ உலக செவித்திறன் தினம் வந்து எந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க. ஒடிசா மாநில லோக் ஆயுக்தா தலைவராக அஜித் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ ஒடிசா மாநிலத்தோட லோக் ஆயுக்தா தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அஜித் சிங். இந்த லோக் ஆயுக்தா லோக் பால் இந்த சட்டம் வந்து எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2013. லோக் ஆயுக்தா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மாநிலத்தில் ஊழல், அதாவது அரசில் உயர் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, முதலமைச்சர் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஊழல் செஞ்சாங்கன்னா அதை விசாரிக்கிற அமைப்பு தான் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பு. மத்தியில் வந்து லோக்பால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் சிலை அமைக்க தொழில்நுட்ப உதவிக்கு குஜராத் மாநிலத்துடன் உத்தரப்பிரதேசம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய உள்ளது. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் வந்து ஒரு பிரம்மாண்ட ராமர் சிலை வந்து அமைய இருக்குது. அதுக்காக தொழில்நுட்ப உதவிக்காக குஜராத் மாநிலத்திட்ட இந்த உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய போகிறாங்க. அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரோநாட்டிக்ஸ் AIAA சார்பில் 2019க்கான மிசைல் சிஸ்டம் அவார்டு. ஸோ அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரோநாட்டிக்ஸ் AIAA சார்பில் 2019க்கான மிசைல் சிஸ்டம் அவார்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜி சதீஷ் ரெட்டி, DRDO தலைவர். சிறப்பு ஒலிம்பிக். ஸோ சிறப்பு ஒலிம்பிக் 2019 எங்கே நடந்துச்சு அப்படின்னா அபுதாபி, UAEயில் உள்ள அபுதாபியில் வந்து சிறப்பு ஒலிம்பிக் 2019 வந்து நடந்துச்சு. சீனாவின் ஹாண்டு நகரில் வரும் 2022 நடைபெற உள்ள ஆசிய போட்டிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இந்தியாவின் ரந்தீர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ சீனாவோட ஹாண்டு நகரில் வந்து 2022 ஆசிய விளையாட்டு போட்டிகள் வந்து நடைபெற போகுது. அதோட ஒருங்கிணைப்பு தலைவராக வந்து இந்தியாவோட ரந்தீர் சிங் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சீனாவில் உலகின் முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ சீனாவில் ஜின்ஹுவா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜின் ஜியோமிங் அப்படிங்கிற உலகத்தோட முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க.